அகில இந்திய பொது மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவ ஆராய்ச்சி மையங்களில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எம்டி போன்ற மருத்துவ கல்வி நிறுவனங்களின் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடந்து வந்தது. இதனால் கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பு பறிபோய்விடும் என்று மாநில அரசுகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டு, பல்வேறு மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர்ந்தன. இவ்வழக்கு நீதிபதிகள் அல்டமாஸ் கபீர், விக்ரம்ஜித் ஜெயின், அனில் தவி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அல்டமாஸ் கபீர், விக்ரம்ஜித் ஜெயின் ஆகியோர் தடை விதித்து உத்தரவிட்டனர். நீதிபதி அனில் தவி தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து மாறுபட்ட தீர்ப்பை அறிவித்தார். இருந்தபோதிலும் மெஜாரிட்டி நீதிபதிகள் என்ற அடிப்படையில் கடந்த 2013 ஜூலை 18 நுழைவுத் தேர்வுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய அரசும் இந்திய மருத்துவ கவுன்சிலும் மறு ஆய்வு செய்ய கோரி சீராய்வு மனு தாக்கல் செய்தது. இம்மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனில் ஆர் தவே, ஏ.கே. சிக்ரி, ஆர்.கே. அகர்வால், ஏ.கே. கோயல், ஆர். பானுமதி ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன் நடந்தது. சீராய்வு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே நுழைவுத் தேர்வுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். இதையடுத்து மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்கு அனுமதி கிடைத்தது. மேலும் நுழைவுத் தேர்வு நடத்தும் நாள், தேர்வு விவரங்கள் அடங்கிய பட்டியலை வியாழனன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மருத்துவ கல்வி கவுன்சில், மத்திய அரசு, சிபிஎஸ்இ ஆகியவற்றிற்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் வியாழனன்று பிற்பகல் நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் தமிழக அரசு உள்ளிட்ட மாநில அரசுகளின் மனுக்களை தள்ளுபடி செய்தது. மே 1 மற்றும் ஜூலை 24ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும். ஆகஸ்ட் 17இல் முடிவுகளை வெளியிட்டு செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை முடித்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.